சங்கம் வளர்த்த இந்த மதுரையில் இந்த வேளையிலே அதே சங்கம் வளர்த்த இந்த தமிழ் சங்கத்தில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் எனக்கு இந்த மாணவர்களுடன் இருக்கிறது தான் என்னுடைய பயணம். அந்த பயணத்தில் நீங்களாம் புதிய மாணவர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு 2 விஷயம் சொல்லிக்கிறேன். மாணவர்களாக இருப்பது அரிதிலும் அரிது, அந்த சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் 2 விஷயத்தை பின்பற்றணும். ஒன்று, ஆசிரியர்களை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, நான் படிக்கட்டு என் மேலே ஏறி நீ பயணம் போயிட்டு நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நானும் தொழில் செய்து மிகப்பெரிய உச்சத்துல தான் இருக்கோம் கடவுள் புண்ணியத்துல. ஆனா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அதே இடத்துல அதே சேலரியில தான் இருக்காங்க. அப்ப ஆசிரியர் அப்படின்றது ஒரு டெடிகேஷன். அதனால பெற்றோர்களை எப்படி பார்க்குறீங்களோ ஆசிரியர்களையும் அதே போல பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நிச்சயமா உறுதுணையா இருப்பாங்க. பொறாமப்படாத ஒரே உறவு ஆசிரியர் உறவு மட்டும்தான். அதனால தயவு செய்து ஆசிரியர்களுக்கு இதுல நீங்க தேர்ந்தெடுத்த துறை, அந்த துறையை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, விமானம் ரொம்ப வேகமா போகும், ஆனா அதை படிக்கக்கூடிய நீங்க ரொம்ப நிதானமா போகும். எதுக்காக அப்படின்னா, எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள பர்சன்ஸும் வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் அக்கோமடேட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பா ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பா நீங்களும் தேர்ந்துக்கங்க. குறிப்பா இந்த கல்லூரி பத்தின அழைப்பு வந்துச்சு, நான் சர்ச் பண்ணேன். வெறும் 6 மாணவர்களால தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னைக்கு இத்தனை மாணவர்களால இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த காலேஜினுடைய அதாவது ஃபவுண்டர் அந்த சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு இந்த ஹோல் டீமுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல துறையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.